Hey buddies, welcome to PythonTutorials Advanced Series. So previous video நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படினா so class decoratorனா என்ன அது வந்து எப்படி நம்ம பைத்தான்ல இம்ப்ளிமென்ட் பண்றதுங்கறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா பார்த்திருந்தோம். So previous video பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இப்ப பார்த்துட்டு இருக்க வீடியோ நீங்க பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் தெளிவாவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் டெக்கரேட்டரை எப்படி நாம வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். சோ எல்லாத்துக்கும் ஆல்ரெடி நல்லா தெரியும். இப்போ நம்ம டெக்கரேட்டர்ல பார்த்துட்டு இருக்கிறது பார்ட் 10 வீடியோஸ். அதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு 9 பார்ட் வீடியோஸ் நம்ம வந்துட்டு போட்டிருக்கோம். சோ ஒண்ணுமே ஒவ்வொரு கான்செப்ட் நம்ம வந்துட்டு டீடைலா கவர் பண்ணி போட்டிருந்தோம். சோ டெக்கரேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நெஸ்டட் ஃபங்க்ஷன்னா என்ன, பாராமீட்டரா பாஸ் பண்றதுனா என்ன, ரெஃபரன்ஸ்னா என்னங்கிறது எல்லாமே தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் டெக்கரேட்டர்னா என்னன்னு பார்த்துட்டு டைப்ஸ் ஆஃப் டெக்கரேட்டர் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு சிங்கிள் டெக்கரேட்டர்னா என்ன, மல்டிபிள் டெக்கரேட்டர்னா என்ன எல்லாமே நாம வந்துட்டு இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கான்செப்டா தனித்தனி வீடியோஸ்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நாம இப்போ வந்துட்டு இப்போ இந்த பார்ட் 10 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். சோ யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த பார்ட் 10 பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சோ நீங்க வந்துட்டு ப்ரீவியஸா போட்டிருக்க எல்லா பார்ட்டும் பார்த்துட்டு நீங்க பாருங்க. அப்பதான் உங்களால டெக்கரேட்டர் கான்செப்டா உங்களால ரொம்பவே டீடைல்டா உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த எக்ஸாம்பிள் உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது வந்து நம்ம பார்ட் 9 வீடியோல இந்த கோட் தான் நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிளா பார்த்திருந்தோம். சோ எப்படி வந்துட்டு கிளாஸ் டெக்கரேட்டர் இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிறதுக்கான எக்ஸாம்பிளா இந்த கோட் வந்து நம்ம வந்து பார்த்திருந்தோம். சோ இன்னைக்கு இந்த கிளாஸ் டெக்கரேட்டர்ல எப்படி நம்ம ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண வைக்கிறதுங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, என்னோட கோட் நான் இந்த இடத்துல போட்டுட்டேன். சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ரெண்டு நம்பர்ஸ் நம்ம வந்துட்டு தருவோம். சோ சே ஃபார் எக்ஸாம்பிள் 2 அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன கோட் எழுதிருக்கோம்னு பாத்தீங்கன்னா இதை மல்டிப்ளை பண்றதுக்கான கோட் தான் நம்ம வந்து எழுதிருக்கோம். சோ 2 மல்டிப்ளை பண்ணி 4ங்கிற வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும்னு கோட் எழுதிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் டெக்கரேட்டர்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஒரு 5 ஆட் பண்ணி நம்மளுக்கு அந்த நம்பரை ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சோ இந்த இடத்துல இந்த ரிட்டர்ன் எங்க இருந்து நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் டெக்கரேட்டர்ல இருந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் நடக்கும். சோ இந்த கோட் வந்துட்டு எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத லைன் பை லைன் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியாச்சு. சோ அதுக்குள்ள ரெண்டு மெத்தட் கொடுத்திருக்கோம். ஒன்னு வந்துட்டு init நம்மளோட கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட், இன்னொரு வந்துட்டு கால் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் சொல்லிருக்கோம். அதுக்கப்புறம் மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்துட்டு ஒரு டெக்கரேட்டர் அப்ளை பண்ணிருக்கேன். நான் முன்னாடி கொடுத்திருக்க இந்த டெமோங்கிற கிளாஸ் நான் வந்துட்டு இந்த இடத்துல டெக்கரேட்டரா கொடுத்திருக்கேன். அப்புறம் உள்ள ரிசீவ் பண்றதுக்கு ரெண்டு பாராமீட்டர்ஸ் நான் கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல அந்த மல்டிப்ளைங்கிறத கால் பண்ணிட்டு ரெண்டு வேல்யூஸ் கொடுத்து நான் வந்து இந்த இடத்துல கால் பண்ணிருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மல்டிப்ளைன்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த மல்டிப்ளை வந்துட்டு இந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன்ல டெக்கரேட்டர் அப்ளை பண்ணிருக்காங்கங்கிறத தெரிஞ்சுக்கும். சோ தெரிஞ்சுட்டு எங்க போகும்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டருக்கு போகும். சோ கன்ஸ்ட்ரக்டருக்கு போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மல்டிப்ளையோட அட்ரஸ் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். சோ சே ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மெமரி ரெஃபரன்ஸ் அட்ரஸ் 1ல இருக்கு அப்படின்னா அந்த அட்ரஸ் எடுத்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல போகும். சோ அதை வந்து நம்ம self.funல அலோகேட் பண்றோம். சோ இப்போ இந்த இடத்துல இந்த மல்டிப்ளைங்கிற ரெஃபரன்ஸ் என்ன இருக்குமோ அது வந்து self.funல நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும். சோ அடுத்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மல்டிப்ளையை நம்ம வந்துட்டு கால் பண்ணு அப்படின்னு சொல்றோம். சோ நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளே மாதிரி நம்ம கால் பண்ணும்போது கால் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இந்த கால் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நம்மளுக்கு வந்துட்டு போகும். சோ போகும்போது என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா 2,2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு வேல்யூ கொடுத்து பாஸ் பண்றோம். அப்ப இந்த இடத்துல ஏல வந்துட்டு 2 இருக்கும், பில வந்துட்டு 2 இருக்கும். சோ உள்ள வரும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்யூ இஸ் ஈக்குவல்ஸ் டு self.fun of a, b அப்படின்னு சொல்றோம். சோ self.funல நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டரே நம்மளுக்கு அதோட மெமரி ரெஃபரன்ஸ் வந்து 1 இருக்குன்னு சொன்னோம். சோ 1 of a, b இருக்கும். அப்போ a ஓட வேல்யூ வந்துட்டு 2, b ஓட வேல்யூ வந்துட்டு 2. இந்த 1 வந்து எதை நம்மளுக்கு பாயிண்ட் பண்ணுது, இந்த மல்டிப்ளை தான பாயிண்ட் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மல்டிப்ளையை நம்மளுக்கு வந்துட்டு கால் பண்ணும். சோ மல்டிப்ளை 2,2ங்கிற நம்மளுக்கு இந்த இடத்துல கால் பண்ணும்போது நம்மளுக்கு கால் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா நம்மளுக்கு கால் இங்க வரும். சோ இங்க வரும்போது a ஓட வேல்யூ வந்துட்டு 2, b ஓட வேல்யூ வந்து 2 அப்படின்னு இருக்கும். சோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுன்னு சொல்றோம். சோ a cross b. சோ 2வையும் 2வையும் நம்மளுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 வரும். இந்த 4 நம்மளுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். யாருக்கு ரிட்டர்ன் பண்ணும்னு பாத்தீங்கன்னா இது யார் கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதை கூப்பிட்டாங்க யாரு, இவங்க தானே. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். சோ அத வேல்யூல நம்ம வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். சோ இந்த இடத்துல வேல்யூல இப்ப நம்மளுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4ங்கிற வேல்யூ நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வேல்யூ பிளஸ் 5 அப்படின்னு சொல்லிருக்கேன். அதாவது வேல்யூல என்ன இருக்கோ அதோட பிளஸ் 5 ஆட் பண்ணிட்டு இதை வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு வந்து சொல்றேன். சோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஆன்சர் வந்துட்டு நம்மளுக்கு 9 அப்படின்னு வரும். சோ இதை வந்துட்டு யார் கால் பண்ணாங்களோ அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதை கால் பண்ணவங்க யாரு, இந்த இடத்துல தானே. இங்க ரிட்டர்ன் பண்ணும்போது அதை பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றதுனால இந்த கோட நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 9 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. சோ இந்த மாதிரி தான் கிளாஸ் டெக்கரேட்டர்ல நம்ம வந்துட்டு ஒரு வேல்யூவை ரிட்டர்னும் நம்மளால பண்ண முடியும். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம்.
ஓகே, என்னோட கோட் நான் இந்த இடத்துல போட்டுட்டேன். இந்த கோட் நான் ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. என்ன அவுட்புட்னு பாத்தீங்க அப்படின்னா ஹலோ ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்னென்ன கான்செப்ட்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம ஆல்ரெடி டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பார்க்கும்போது ஸ்டார் ஆர்க்ஸ்ங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்திருந்தோம். அதுக்கப்புறமேட்டு கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் டபுள் ஸ்டார் கொடுத்துட்டு KWSGS அதை கொடுக்கறது நம்ம வந்து பார்த்திருந்தோம். ஸோ அதை ரெண்டுத்தையுமே நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம கிளாஸ் டெக்கரேட்டர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எக்ஸிகியூஷன் என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல யாருக்காவது ஸ்டார் ஆர்க்ஸ்னா என்னன்னு தெரியாம இருந்ததுனாலோ இல்ல இந்த KWARGS keyworded length argument என்னன்னு தெரியாம இருந்தது அப்படின்னாலும் நம்ம முன்னாடி போட்டிருக்க வீடியோஸ், அதாவது ப்ரீவியஸ் வீடியோ பிளஸ் டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்கு இது என்னங்கிறத உங்களால ரொம்பவே டீடைல்டா உங்களால புரிஞ்சுக்க முடியும். சோ அதே மாதிரி ஒரு டெக்கரேட்டர் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மை டெக்கரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் கொடுத்தாச்சு. ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. ஒன்னு வந்துட்டு இன்னிட்டு, இன்னொன்னு வந்துட்டு கால் மெத்தட். அந்த கால் மெத்தட்ல ரெண்டு பாராமீட்டர்ஸ் கொடுத்திருக்கோம். சோ ஒன்னு வந்துட்டு ஆர்க்ஸ், இன்னொன்னு வந்துட்டு கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். சோ அந்த மாதிரி இருக்கிறது இது வந்துட்டு ரிசீவ் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு டெக்கரேட்டர் அப்ளை பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றோம். சோ சேம் அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு டெக்கரேட்டர் அப்ளை பண்ணிருக்கோம் தெரியும் போதே கால் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல போகும். சோ இதோட ரெஃபரன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல செல்ஃப் டாட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு போய் சேவ் ஆகும். அதுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்து என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ங்கிறத கால் பண்றோம். சோ கால் பண்ணும்போது ரெண்டு பாராமீட்டர்ஸ் பாஸ் பண்றோம். ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராமீட்டர் நம்ம வந்துட்டு பாஸ் பண்றோம். ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பாராமீட்டர் நம்ம வந்துட்டு பாஸ் பண்றோம். சோ பாஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல எங்க கால் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு கால் போகும். சோ இந்த இடத்துக்கு கால் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கால்ல வந்துட்டு ரெண்டு பாராமீட்டர் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கும். தெரிஞ்சுட்டு உள்ள வரும். உள்ள வரும்போது செல்ஃப் டாட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு வந்துட்டு கால் பண்ணுன்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு பாராமீட்டர் எடுத்துட்டு போகும். சோ ரெண்டு பாராமீட்டர் எடுத்துட்டு போகும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஃப் டாட் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நம்மளுக்கு இந்த ஃபங்க்ஷனை தான பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். அப்ப நம்மளுக்கு கால் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துக்கு வரும்போது இந்த ரெண்டு வேல்யூஸ் நம்மளுக்கு வந்துட்டு எடுத்துட்டு வரும். சோ இந்த இடத்துல நம்ம ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமேட்டு நாம இந்த இடத்துல ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த ஹாப்பி லேர்னிங் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நேம் கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா. சோ இந்த இடத்துல நேம்ல நம்மளுக்கு ஹாப்பி லேர்னிங் இருக்கும். இந்த இடத்துல மெசேஜ்ல டிஃபால்ட் பாராமீட்டர் நம்ம இந்த இடத்துல ஹலோங்கிறத கொடுத்துருக்கோம். ஆனா இந்த இடத்துல நான் செகண்ட் பாராமீட்டர் நான் இந்த இடத்துல நான் வந்துட்டு பாஸ் பண்றேன். பாஸ் பண்ணும்போது பாருங்க நான் ஸ்மால் ஹெச் நான் வந்து போட்டிருக்கேன். அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மெசேஜ்ல நம்ம இப்போ கொடுத்திருக்க இந்த பாராமீட்டர் நம்மளுக்கு இந்த இடத்துல ஓவர் ரைட் ஆயிடும். சோ ஓவர் ரைட் ஆனதுக்கு அப்புறம் என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா பிரிண்ட் பண்ண சொல்றோம். இந்த இடத்துல ஃபார்மேட்காக நான் இப்படி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் மெசேஜ்ல என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிட்டு நேம்ல இருக்கிறது அப்புறம் பிரிண்ட் பண்ண சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் மெசேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹலோன்னு இருக்கு. ஸ்மால் ஹெச் போட்ட ஹலோ இருக்கு. சோ அந்த ஹலோங்கிறத போட்டுட்டு நேம்ல இருக்கக்கூடிய அந்த ஹாப்பி லேர்னிங் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. இதே கூட நம்ம இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாராமீட்டர் நான் வந்துட்டு கொடுக்காம நான் வந்துட்டு ரன் பண்றேன். சோ இந்த இடத்துல நான் கொடுக்காம ரன் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாம தான் நம்மளுக்கு வந்துட்டு ரன் ஆகும். பிகாஸ் இந்த இடத்துல இதை வந்துட்டு டிஃபால்ட் பாராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் நம்ம வந்து தரணும். ஒன்னு வந்துட்டு நேம்னு தரணும், இன்னொன்னு வந்துட்டு மெசேஜ்ல ஒரு பாராமீட்டர் தரணும். சப்போஸ் தரும்போது வெறும் ஹாப்பி லேர்னிங் மட்டும் தான் நான் கொடுத்திருந்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டிஃபால்ட் பாராமீட்டர் ஹலோ கொடுத்துருக்கோம் பாத்தீங்களா, அதை வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிட்டு ஹாப்பி லேர்னிங்ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணும். சோ இந்த இடத்துல வந்துட்டு இப்ப சப்போஸ் எனக்கு வந்துட்டு ஒரு நேம் வச்சு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இதே கூட நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். சோ இந்த இடத்துல இந்த ஹலோங்கிறத எடுத்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்ல சக்தி அப்படின்னு கொடுத்துட்டு நான் ரன் பண்றேன். சோ ரன் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெலோங்கிறது நம்மளுக்கு ரீப்ளேஸ் ஆயிட்டு இந்த இடத்துல சக்திங்கிறது நம்மளுக்கு மாடிஃபை ஆயிடும். மாடிஃபை ஆயிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல சக்தி ஹாப்பி லேர்னிங்ங்கிற அவுட்புட் நம்மளுக்கு இந்த இடத்துல வரும். சோ இந்த மாதிரி கிளாஸ் டெக்கரேட்டர்ல இந்த மாதிரி ஸ்டார் ஆர்க்ஸ் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். சோ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் இந்த சின்ன கோட் வந்து நான் போட்டிருக்கேன். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் மூலமா கிளாஸ் டெக்கரேட்டர்ல எப்படி வந்துட்டு ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண வைக்கிறது, அதுக்கப்புறமேட்டு இந்த ஸ்டார் ஆர்க்ஸ் அதுக்கப்புறம் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸை எப்படி வந்துட்டு இதுல யூஸ் பண்றதுங்கிறது ரொம்பவே கிளியராகவும் டீடைலாகவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ ஸ்ட்ரெயிட்டா யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சோ ஒவ்வொரு பார்ட் பை பார்ட்டா நீங்க பார்த்துட்டு வாங்க. அப்பதான் ஒவ்வொரு கான்செப்ட்டுமே உங்களுக்கு வந்துட்டு டீடைல்டா புரியும். பிகாஸ் ஒவ்வொரு வீடியோலுமே ஒவ்வொரு கான்செப்ட் நம்ம டீடைல்டா பார்த்துட்டு வரும். பிகாஸ் டெக்கரேட்டர் நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு பெரிய கான்செப்ட் அது. சோ ஒவ்வொரு பார்ட்லயுமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணதான் நம்மளுக்கு வந்துட்டு அடுத்தடுத்த கான்செப்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியா நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சோ டெக்கரேட்டர் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சோ எல்லா பார்ட்டுமே நீங்க கம்ப்ளீட்டா பாருங்க. உங்களால டெக்கரேட்டர் கான்செப்ட் உங்களால ரொம்பவே ஈஸியாவும் கிளியரா உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஹாப்பி லேர்னிங். பை பை.